கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி எபிரெயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவர் ஒரு கத்தரிக்கோல் வாங்கி வந்து தன் மகனுக்கு கொடுத்தார். அவனுடைய ஆர்வம் காரணமாக அவன் அந்த கத்தரிக்கோல் எப்படி வெட்டுகிறது என்பதை அறிய விரும்பினான். எனவே அவன் கையில் கிடைத்த கயிறு, கம்பி, பிளாஸ்டிக் ஆகியவற்றை வெட்டி பார்த்தான். அதற்குள் கத்தரிக்கோலினுடைய கூர்மைத்தன்மை போயிற்று. பின்பு அந்த கத்தரிக்கோலை வைத்து எதையுமே வெட்ட முடியல. வெட்ட இயலாத ஒரு கத்தரிக்கோலா மாறிற்று. அநேகர் விசுவாசம் என்பதின் மேல் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் தான். ஆனால் அந்த விசுவாசம் அவர்களுக்கு பெரிய நன்மைகள் எதையும் செய்வதில்லை. விசுவாசத்தினால் மலையே பெயர்ந்து போகும் என வேதம் நமக்கு சொல்லியிருந்தாலும், ஆனால் இவர்களால் ஒரு சிறு கல்லை கூட விசுவாசத்தால் பெயர்க்க முடியவில்லை. இதனுடைய முக்கியமான காரணம் என்னவென்றால், விசுவாசம் என்பதின் நோக்கம் சார்ந்த பிரயோஜனத்தை அவர்கள் அறியாததுதான் அதனுடைய காரணம். ஆபிரகாமின் தேவ விசுவாசம் தேவன் சொன்னபடி செயல்படுவதற்கே முதலாவது பயன்பட்டுச்சு. யோசுவாவின் விசுவாசம் தேவ நோக்கம் நிறைவேற்றவே முதலாவது பயன்படுத்தப்பட்டது. தானியேலின் விசுவாசம் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதற்கே முதலாவது அது பயன்பட்டது. இந்த 3 புருஷர்களை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசம் கீழ்ப்படிதலும், யோசுவாவின் விசுவாசம் நோக்கத்தையும், தானியேலின் விசுவாசம் நல்ல உகந்த வாழ்க்கை வாழவும் அது பயன்பட்டுச்சு. தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் என்பதை முதலாவது தேவன் சொன்னபடி வாழ்வதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியில் மிகவும் கடினமான விஷயம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து காட்டுவதுதான். அதற்காக தான் விசுவாச அருள் தரப்படுகிறது, அல்லது விசுவாசத்தின் ஆவி தரப்படுகிறது. அதனை முதலாவது தேவன் மகிமைப்படும் விதமான காரியங்களுக்காக பயன்படுத்தும் போது அங்கு விசுவாசம் மிக பெரிய பிரயோஜனத்தை ஏற்படுத்தும். நம்முடைய சொந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே விசுவாசத்தை முக்கியமாக உபயோகித்தால் அதனுடைய உண்மையான பிரயோஜனங்களை முழுமையாக நாம் பெற முடியாது. ஏன்னா விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. விசுவாசம் கண்டு விசுவாசிக்கிறது அல்ல, காணாமல் விசுவாசிப்பது. இது ஆபிரகாம் இடத்துல இருந்துச்சு. கர்த்தர் அவனை எழுந்து நீ புறப்பட்டு போ அப்படின்னு உடனே அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு வந்தான். ஆண்டவன் அவன் கேட்கல, நான் போற இடத்துல எனக்கு என்ன தருவீரு, அந்த தேசம் எப்படி இருக்கும், அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் அவன் கேட்கல. அதான் நம்பப்படுகிற உறுதி. விசுவாசம் நமக்குள்ள இந்த ஆவியை கர்த்தர் ஊற்றி விட்டால் அது வேலை செய்யும். அன்பார்ந்தவர்களே, அடியானுடைய வாழ்க்கையிலும் தேவன் எனக்கு விசுவாசத்தின் ஆவியை எனக்குள் ஊற்றினார். அதனாலதான் இன்று வரைக்கும் குறையில்லை. இன்று வரைக்கும் தேவனை சார்ந்து தேவன் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய திட்டம் நோக்கங்கள் என்ன அதை செயல்படவும், அதே போல சொந்த வாழ்க்கையில
பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்புக் கொடுத்த பகுதியும், அது என்னுடைய இலக்காக நோக்கமாக செயல்பட்ட இந்நாள் வரை பல போராட்டங்களையும், பல அவமானங்களையும், நிந்தையையும், அசிங்கத்தையும் சகித்து, பொறுத்து, அது விசுவாசத்தினால தான் முடியும். அது வேற எதுலயும் முடியாது. பல குடும்பத்துக்குள்ள பிளவுகளும், பிரிவினைகளும், பிரச்சனைகளும், பல போராட்டங்களை சந்தித்து, அவமானப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, இதெல்லாம் யாருக்காக அப்படின்னா, தேவன் என் மேல வைத்த விசுவாசத்தின்படி, ஒன்று என் ஆண்டவருக்காகவும், 2வது எனக்கு தந்த விசுவாச குடும்பங்களுக்காகவும், 3வது என்னுடைய வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்துக்காகவும், இதுவரைக்கும் ஆண்டவர் கைவிடாதபடி, அவர் விசுவாசத்தபடி, ஒரு குறைவில்லாதபடி தேவன் அற்புதமா நடத்துகிறார். விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களாய் மாறணும். எனக்குள்ள விசுவாசம் வந்துட்டா கர்த்தர் என்னை போஷிப்பார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் தீங்குக்கும் விலக்கி காப்பார், கர்த்தர் என்னோட இருக்கிறார். இதான் என்னுடைய விசுவாசம். ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். விசுவாசம் என்பது நம்முடைய நம்பிக்கையை சார்ந்து அல்ல. விசுவாசம் என்பது நம்பிக்கைக்குரிய தேவனை சார்ந்திருப்பதே விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக காணப்பட்டது. ஒண்ணுமே இல்லாம வெறும் கையும் பைபிளும் கொடுத்த பேண்ட் ஷர்ட்டும் தான் புறப்பட்டு வந்தோம். இன்னைக்கு கர்த்தர் அற்புதமான ஒரு ஊழியத்தை தந்து, கட்டடங்களை தந்து, விசுவாச மக்களை தந்து கர்த்தர் நடத்துகிறார். யார்கிட்டயும் போய் ரூ. 10 எங்களை தாங்க, ஊழியத்தில் அதை செய்றேன், இதை செய்றேன், இந்த வேலையே கிடையாது. கர்த்தர் வச்ச இடத்துல ஒழுங்கா இருந்தா போதும். விசுவாசம் மானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதுன்னு நிச்சயமா இருக்கு. அதனால பிரியமானவர்களே, தேவனை விசுவாசிப்போம், கீழ்ப்படிவோம், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோம், பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின் பிரதிபலனாய் இருந்து நம்மை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.